So dear student, இது arithmetic series third பார்ட்டுங்க. இதனுடைய டார்கெட்டே வந்து உங்களை ரெப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான். ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷினை கலெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை அகைன் பார்க்கும்போது நம்ம ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக தான். சரியா? ஸோ வீடியோ பார்த்துட்டு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரியா? அதை பார்க்குறீங்களா, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த சம்ஸையும் போட்டு பார்க்கணும். சரியா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின். ஆவரேஜ் டெய்லி வேஜஸ் ஆஃப் 45 ஒர்க்கர்ஸ் 45 rupees. இப்போ டோட்டல் 45 into 45 பண்ணால் வந்துடுமா? அண்ட் 34 workers, another factory 60 rupees average. What are the approximate average daily wages of the worker from both the factories together? So first plus another company 34 workers average 60. Overall average பார்க்கணும் இல்லையா? ஸோ 45 plus 34. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2025 வருங்க. நம்ம 45 ஸ்கொயர் போடுவோம்ல, 45 ஸ்கொயர் நம்ம எண்டிங் வித் 5 ஸ்கொயர்லாம் பார்த்துருக்கும். அது 34 into 60, 0 காமனாக வச்சுட்டு பண்ணிக்கலாம். 2040. இது டோட்டல் பண்ண 79. ஓகே, இது டோட்டல் பண்ணோம் இல்லையா, இந்த 4065 வரும் பாருங்கள் டோட்டல். ஆவரேஜ் மீன் சம் ஆஃப் குவான்டிட்டி பி நம்பர் ஆஃப் குவான்டிட்டி தான் நாங்கள் வரும் பை 75, 79. அப்ராக்சிமேஷன் ஆவரேஜ் என்ன சொன்னாங்க பாருங்கள், 5754 சார், 74 சார் சம்திங் வருது இல்லையா. அமனி டைம் பாசிபிள் பாருங்களேன். கிட்டத்தட்ட நம்ம 5 7s எடுத்தால் 35 வரும் பாரு, 6 எடுத்தால் அதிகமாக போயிடுது இல்லையா. சாய்ஸ் வச்சு பார்க்கும்போது அரௌண்டு 51 வரும் பாரு. அதர்வைஸ் நீங்கள் எடுத்து பார்க்கணும் இதில் அமனி டைம் பாசிபிள் பாருங்களேன். 5 டைம் வச்சு பாருங்கள், 5 9 சார் 45, 5 7 சார் எடுத்து போட்டு பார்க்கணும். சரியா? அப்ராக்சிமேட் தானே, நியரஸ்ட் வேல்யூ தான் இல்லையா. நியரஸ்ட் வேல்யூ. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் 79 into 51 2 digit மல்டிபிகேஷன் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நியரஸ்ட் ஆப்ஷன் வருதா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 5:4. ஒரு கிளாஸில் தெர் இஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 5:4. Average mark girls subject 137 and average mark of boys same subject 119. What are the average mark of the subject? Previously number wise mention பண்ணாங்க, ratio wise mention பண்ணாங்க. அது இப்போ total mark boys and girls, boys 5 into 119 போடணும். அந்த டேட்டாஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க பாருங்கள், 119 plus number of girls actually 4. But average 137. So minimum number of girls and boys 5:4. இதை மல்டிப்ளை பண்ணுங்களேன். 5 into 100, 500 வருமா? 195 சார் 95 வரும் இல்லையா. ஸோ 595. இந்த சேம் வே 4 into 137 மல்டிப்ளை பண்ணுங்கள், 548. ஸோ இது டோட்டல் பண்ணும் 595 ப்ளஸ் வந்து 548 ஆட் பண்ணு. ஆவரேஜ் மீன் சம் ஆஃப் குவான்டிட்டி பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டி பை 9. அவ்வளோதான். ஸோ 19 சார், பேலன்ஸ் 2 இருக்கு இல்லையா. 24 how many 9 சார் வரும்? 2 times தான் வரும் இல்லை, 18 and 9 வரும் பாரு. 7 127. ஜஸ்ட் அப்படி எடுக்க வேண்டியது தான். அது 19 சார் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் 2 இருக்குது பாருங்கள். 24 how many 9s வரும்? 2 9 சார் 18 போயிடுமா. பேலன்ஸ் 6 இருக்குது பாரு. 63 how many 9 இருக்குது? 7 டைம் இருக்குது சான்ஸ் இருக்கு இல்லையா. 127. Next, A and B sales article 20% profit, but A calculate is profit on the selling price, whereas B calculate on the cost price. The cost price of both articles same, find the ratio of the selling price B and A. Starting A and B, question வந்து B and A. Okay, so இப்போ இந்த கேஸில் A selling price, profit and cost price. A selling price actually 120, because 20% profit na selling price 120 தானே வரும். Profit 20% on selling price 24. Okay, cost price selling priceலேருந்து profit less பண்ணோம் இல்லையா. cost price equal to selling price minus profit. So 120 minus 24. So what is the cost price now? 96. இப்போ A selling ratio
96 காஸ்ட் ப்ரைஸ் வந்து சேல் பண்ணுறது 120 தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ. பட் பி டைரெக்டாகவே ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறது அந்த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 20% ப்ராஃபிட், செல்லிங் ப்ரைஸ் 120 தான் வரும் இல்லையா. ஸோ பி 100 rupees காஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் டைரெக்டாகவே 120 தான். ஓகே, இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 12 சொல்லலாமா, தட் இஸ் 524 சார் 424 சார் வரும் பாருங்களேன். 24 யூஸ் பண்ணலாமா. இது 0 கேன்சல் பண்ணிடலாம். 6 2 சார் 5 2 சார். ஸோ கேட்டது பி அண்டு ஏ. பி செல்லிங் ரேஷியோ 6/5 அண்டு ஏ 5/4. ஸோ செல்லிங் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணும்போது கிராஸ் பண்ணணும் இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு வரும். திஸ் இஸ் ஃபஸ்ட்டு, திஸ் இஸ் செகண்ட். ஸோ 24:25. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோ பிட்வீன் பி அண்ட் ஏ 24:25. ஓகேவா. நெக்ஸ்ட்டு A calculate his profit on the percentage selling price. His friend B profit on cost price. They find the difference between profit 450. The selling price of the article same 20% profit. Find the previously பார்த்தது தான். So B டைரெக்டாகவே 20% profit. Because difference between profit தான் 450 இல்லையா. A's profit என்னவா இருக்கு ஆக்சுவலி, A selling price 120. ஓகேவா. அண்டு ப்ராஃபிட் 20. 120க்கு தான் 20 இல்லையா. ஸோ அதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது 120க்கு 20 இன்ட்டு 100. ஓகே, ஸோ 1/6. இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 50/3 வரும் பாருங்களேன். இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த 450. ஓகேவா. டிஃபரன்ஸ் 20 minus 50/3. ஸோ 10/3 this equal to 450. வாட் த காஸ்ட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் 100 தான் சொல்லணும் இல்லையா. ஐ மீன் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச். தென் ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச். ஆக்சுவலி 450 ஈக்குவல் டு நம்ம தட் இஸ் 10/3 ஈக்குவல் டு சொல்லிட்டு இல்லையா. செல்லிங் ப்ரைஸ் நம்ம யூஸ்வலி 100 தான் எடுப்போம் இல்லையா. 100 how much? ஓகே, இது கேன்சல் பண்ண ஆன்சர் வந்துடுங்க. தட் இஸ் 450 இன்ட்டு 100. ரிவர்ஸ் போகும்போது 3/10 வரும். 0 கேன்சல் பண்ணல. 30 இன்ட்டு 450 மல்டிப்ளை பண்ணுங்கள். 13,500 ஆன்சர். ஓகேவா. 13,500. நெக்ஸ்ட்டு அவங்க செல்லிங் ப்ரைஸாக போத்துன்னு சொன்னாங்க பாருங்கள். அதனால் வச்சு நம்ம 100 வச்சு போட்டோம். சரியா. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின். ரேஷியோ ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 2 article 3:5. 2 article 3:5. Let it be A and B. 3:5. Okay. And profit of the first article X% increased, second 20% increased, become 1:1. Find the X value. Okay. So 3 into X% increased, B 25% increased. I mean decreased. இப்போ 75 போடணும் இல்லையா. இன்க்ரீஸ் சொன்னால் above 100 சொல்லுவோம், டிக்ரீஸ் சொன்னால் below 100 சொல்லுவோம். சரியா. எக்ஸ் கேன்சல் பண்ணி, ஐ மீன் பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடலாம். 1 3 சார் அண்டு 2 3 சார் 6 5 3 சார். ஓகேவா. ஸோ எக்ஸ் இஸ்ட்டு 125. ஸோ நம்ம ரேஷியோ x/125 become 1:1. 1/1 தான் சொல்லணும் இல்லையா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண எக்ஸ் வேல்யூ 125. எக்ஸ் வேல்யூ மோர் தென் 100 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், லெஸ் தென் 100 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். இதெல்லாம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வி காட் 125 வந்திருக்குல்ல. அப்போ வாட் இஸ் த மீனிங்? 20% இன்க்ரீஸ்டு. சப்போஸ் 75 வந்திருந்தால் 20% டிக்ரீஸ்டு. above 100 இன்க்ரீஸ், below 100 டிக்ரீஸ். Next, the age of Ajit 30% more than Arya, whose age is 20% more than Kumar. Find the age difference between
Ajit and Arya, Kumar is 12. Okay, age and percentage also mix ஆகிருக்குங்க அது. That is name, %3. ஓகேவா? Ajit 30% more than Arya. So Arya 100% வச்சுட்டு Ajit 130. But Arya 20% more than Kumar. Kumar 100 வச்சுட்டு 20% more 125. 0 அடிச்சுக்கலாமா? 525 சார், 425 சார். ஓகே, ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்ல, இந்த மாடல்லாம் ரேஷியோலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 13 into 5 65 10 and 40. 10 5 சார் சொல்லுவோம் இல்லையா, 50 எடுக்கணும். 10 5 சார் 50 and 40. இது சிம்பிளை பண்ண சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். சான்ஸ் இருக்குல்லையே நமக்கு. ஆக்சுவலி 13:10 13 5 சார் 10 5 சார் 8 5 சார் வருமா? ஓகேவா? இப்போ கொஸ்டின் ஆக்சுவலி டிஃபரன்ஸ் கிவன். குமார் ஏஜ் இஸ் கிவன் 12 years. குமார் ஆக்சுவலாக 8 பார்ட்டு தான் வரும் இல்லையா? குமாரோட ஏஜ் 8 பார்ட்டு தான் 12. பட் கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் அஜித் அண்ட் ஆர்யா 3 பார்ட்டு தான் டிஃபரன்ஸ். 3 part equal to how much in பாருங்க. ஸோ 2 4 சார் 3 4 சார் சொல்லுவோமா? 9/2. 9/2 மீன்ஸ் 4.5. 4.5 years old. அந்த டிஃபரன்ஸ் வந்து 4.5 years. ஓகேவா? ஏஜ் ப்ராப்ளம் தாங்க, பர்சன்டேஜ் வைஸ் கம்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தி ஸ்கூல் 55% பாய்ஸ், ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். நம்பர் ஆஃப் difference between boys and girls 120. Find the total number of boys in the school. Okay, actually boys and girls, boys 55% and girls 45%. Difference 10. The 10% of the value the 120. Okay va? Question வந்து boys, the number of boys. Number of boys 55% equal to how much? Okay, so இந்த 0 கட் பண்ணிடலாமா? 12 into 55. நம்ம 6 into 110 கூட சொல்லலாம். ஆப் ரெடியூஸ் பண்ணி டபுள் கூட பண்ணிக்கலாம் இல்லையா? 660 ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு, average age of AB 35. Average age of 3% same as average of AB 6 years ago. 6 years ago average என்ன இருந்தோ அதுதான் currently ABC ஓட average. Then find the C's age. Okay, so AB ஓட age 2 into 35. 2% total age 70. இப்போ இந்த நெக்ஸ்ட்டு 3% ABC ஓட ஆவரேஜ் 3 into 6 years ago. 35ல 6 ரெடியூஸ் பண்ணிடலாம் இல்லையா? இப்போ 29 கரெக்டாக? ஸோ 3 into 29. ஸோ இந்த ஏபிசி 3% வந்து 3 into 29 சொல்லும்போது 87. இப்போ கொஸ்டின் ஃபைண்ட் த சி. சி தானே எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு இல்லையா? டிஃப்ரென்ஸ் எடுங்களேன். ஸோ சிஸ் ஏஜ் இஸ் ஆக்சுவலி 17. ஓகேவா? ஸோ வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அரித்மெட்டிக் சீரீஸ் வந்து உங்களை ரெப்ரைஸ் பண்ணுறதுக்கு தான், மறந்து போகாமல் இருக்கு. ஜஸ்ட் அப்படி பார்த்தாலே இந்த லாஜிக்கெலாம் ரீகால் ஆகும் பாரு உங்களுக்கு. அதுக்காக எடுத்து ஒரு எஃபர்ட் எடுத்து போகிறது. அட்லீஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். சரியா? வாட்ச் பண்ணிவிட்டு அகெயின் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது, ஒரு 100 வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அது போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். அது பாருங்க, பார்த்துட்டு லைக் போடுங்க, கமெண்ட் போட்டும் போங்க. சரியா? தேங்க்யூ.